போடுங்கம்மா ஓட்டு, 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 போடுங்கம்மா ஓட்டு. நன்றி 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 நன்றி. கூல் ட்ரிங்க்ஸ் என்று சொல்லி நமக்கு எதிராக ஒரு கட்சி சுற்றி கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு அதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கூல் ட்ரிங்க்ஸ் உடம்புக்கு ரொம்ப கெட்டது. அதனாலதான் எங்களுக்கு கடவுளே கொடுத்த சின்னம் இளநீர் சின்னம். அந்த அம்மா சொல்றாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் 10 ரூபா தான் விக்குது, எல்லாருக்கும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இலவசமா வழங்கப்படும். நம்ம லக்ஸரியா நம்ம மக்களை மாத்துறதுக்கு தான் இளநீ 70 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகே, இளநீரோட நன்மைகள் உங்க எல்லாருக்கும் தெரியும். இளநீர் நம்மளோட சரீரத்தை குளிர்ச்சியாக்கும். அதே போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் குடும்பங்களை குளிர்ச்சியாக்குவோம். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து இட்ட பிறகு முதலாவது ஒயின் ஷாப்பை இழுத்து மூடுவோம். அது எனக்கு கடுங்காப்பி குடித்தவுடன் மிச்சர் சாப்பிடும் பழக்கம் எனக்கு உண்டு. உங்களுக்காக காலையிலிருந்து உணவே எடுக்கவில்லை, ஆனதால் எனக்கு ரொம்ப பசி ஆயிட்டு. அதான் கடுங்காப்பி குடிச்சிட்டு மிச்சர் கேட்டேன். நமது சின்னம் இளநீர். இளநீரின் பயன்களை கண்டு நம்மளோட ஆட்சி வர்றதுக்கு நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஓட் கொடுத்து சப்போர்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொண்டே இந்த உரையை இனிதே நிறைவடைகிறேன். நன்றி. மக்களே, இப்பொழுது உங்களுக்காக நம்முடைய தலைவி வந்து உரையாட போகிறார். எங்கள் தலைவி, எங்கள் தலைவி, எங்கள் தலைவி. அன்பு சகோதர சகோதரிகளே, சிறிய பிள்ளைகளே, உங்க எல்லாரையும் பார்ப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆனா தேர்தல் ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்கு. சில விழிப்புணர்வுகளை உங்களுக்கு கொடுக்கணும் பாத்தீங்களா, அதுக்காக தான் வந்திருக்கேன். சும்மா எனக்கு வந்து படுத்தாலும் சரி, எழும்பினாலும் சரி, நடந்தாலும் சரி, என் இருதயம், என் சிந்தனை முழுசு மக்களே நீங்க பிள்ளைகளோ என் இருதயத்துல இல்ல. என் இருதயம் முழுசு நிறைஞ்சிருக்கிறது என் ஜனங்கள் தான். என் ஜனங்களின் நலன் கருதிதான் அடிக்கிற வெயிலில் 70 ரூபாய் கொடுத்து இளநீர் வாங்க முடியாது நம்மளால. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உங்க நலன் கருதிதான் நீங்க 5 ரூபாய் கொடுத்தாலும் உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கிடைக்கிற அளவு இளநீர் விற்கிற வியாபாரிகள் விற்கிற வலைகளிலே சிக்கிக் கொள்ளாதீர்கள் மக்களே. சண்டையில் முடியில்லாத நபர் நம்மை சுற்றி கொண்டு நம் மீது வீசப்படுகிற கற்களை கொண்டு வீட்டை கட்டுவோம், வீட்டையும் கட்டுவோம். கூடிய சீக்கிரத்தில் சொட்டைக்கு அதுதான் தோல்வியின் தோல். சொல்லுங்க இல்லையா? தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. நீங்க யாரும் அவன் சொல்ற பிரெயின் வாஷ்ல மாட்டி கட்சி தப்பான ஓட்டை நீங்க போட்டுறாதீங்க. நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நம்ம அக்கா உங்க வீட்டுக்கு வந்து தனித்தனியா வந்து பேசுவாங்க. உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அக்கா ஆட்சிக்கு வந்துட்டேன்னா ஒயின் ஷாப் மூடப்படும். இலவச மகளிர் எங்கள் தலைவி, எங்கள் தலைவி.
எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்து எனக்கு ஓட்டு போட்டு நான் இந்த தொகுதியில வருவேன்னு நான் நம்புறேன். ஜனங்களே, மக்களே, அன்பான பிள்ளைகளே, என் உரையாடலை முடித்து எங்கள் தலைவி, எங்கள் தலைவி. வீட்டுல யாருமா? எங்க வாங்க வாங்க. நம்ம எத்தனை வருஷமா நம்ம பழகி இருக்கோம். அதான் சரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எத்தனை பேர் உங்க வீட்டுல மொத்தம் ஓட்டு? 4 பேருக்கு. அவங்க தெரியாததா? 4 ஓட்டு. ஓகே, தலைவிக்கு தான் ஓட்டு போடணும். கண்டிப்பாக்கா. மறந்துடாதீங்க. கரெக்டா தலைவிக்கு ஓட்டு போட்டோம்னா உங்க நாடு, உங்க குடும்பம், நீங்க இருக்கிற எல்லா ஏரியாவும் நீங்க எப்படி நினைக்கிறோம் அதே மாதிரி அம்மா மாத்தி தருவா உங்களுக்கு. கண்டிப்பா உங்களுக்கு. சரி, ஓகே, போயிட்டு வரேன்னா. செலவு கழிச்சுப்பா. அடா கொண்டு தருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். 8000 ரூபாய் கழிச்சுட்டேன். போய் செலவழிச்சு போட்டுருவோம். இப்ப பார்த்து பாப்பா வேற போன் அடிச்சு 10,000 ரூபாய் கேட்கறாள். 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? மேப்லாக்கா வீட்டுல வேற அந்த கட்சிக்காரங்க 8,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஷோ, நம்ம வீடுக்கு கண்ணு தெரியுமா? எப்பதான் தருவாங்களோ என்ன யாரு? வீட்டுல யாரு? வாங்க 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 வாங்க. உங்களதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம்? ஒண்ணு வேண்டாம். நம்ம ஜூஸ் தான் வாங்கி வச்சிருக்கேன். அக்கா, அதெல்லாம் இப்பதான் பின்னுறிய நீங்க. இப்பவுமே இப்படி பின்னும் போது ஓட்டு வாயால சொல்றதை விட நான் உங்களுக்கு எப்படி செஞ்சுக்கலாம்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இங்க வந்து ஓட்டு அம்மாக்கு தான் போடணும். கண்டிப்பா நம்ம அம்மாவுக்கு தான். உசுரே போனாலும் ஓட்டு அம்மாக்கு தான். மொத்தம் எத்தனை மெம்பர் உங்க வீட்டுல? ஒரு நிமிஷம், ஒரு 6 பேர். மறக்காம போடணும், மறக்காம போடணும். பாருங்க, மனசுக்குள்ள கூட நிறைய ஏக்கங்கள் இருக்கும். அது கூட அம்மா எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பாவ. கவலைப்படக்கூடாது. கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் உங்க மனசுக்குள்ள இருக்கணும். என்ன 1000 ரூபாய் கம்மியா இருந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஓ, ஒட்டி இருக்கு. சரியா? வாரம்னா சரிங்க. சரி சப்பா. ஏசப்பா, எப்படிப்பா நீங்க? நான் ஜெபிச்சு 1 நிமிஷம் ஆவல 12,000 தந்தீங்க. சோத்ரா ஆண்டவரே, சோத்ரா சோத்ரா. அன்னைக்கா என்னக்கா சொன்னாங்க? அந்த கட்சியில இருந்து பைசா தந்தாலும் வாங்குவீங்களா? ஆமாக்கா, 10,000 இருந்தா வீட்டுல 5 பேர் இல்ல 10,000 வந்துருப்போம். ஜான்சிக்கா கூட 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லி வாங்க வேண்டியதான். அந்த அப்பாவுக்கு நல்லா தெரியும் எங்க வீட்டுல எத்தனை நபர் எத்தனை வாட்டுங்கிறது நல்லா தெரியும். வேற 8,000 ரூபாய் தான் வாங்கினேன். மாமா மாமியார விட்டுட்டேன் பாருங்க. வாங்கிருக்கலாம்ல. முதல்ல யோசிக்கவே இல்லை. தந்துட்டு போன பிறகுதான் யோசனை ஆயிடுச்சு. பின்னாடி ஓடி இருக்காண்டாமா? 2 ஓட்டு போட்டு வாடா. மாமா மாமியார் நான் 6,000 ரூபாய் தான் வாங்கினேன். சரி, நான் நல்ல வேலைப்பா. எங்க வீட்டுல 6 பேர் சொல்லி நான் 12,000 ரூபாய். எப்படி 12,000 ரூபாய் இப்படி போய் எங்க அத்தை மாமா பக்கத்து ஊர்ல இருக்காங்கல்ல, அதையும் சொல்லி வாங்கிட்டேன் நான். சரியான ஆள்தான்க்கா நீங்க. பைசா நமக்கு தேவைப்படும். அவைய சொத்தையா நமக்கு தராவ. நம்ம வரி கட்டுறோம்ல, அதுல இருந்து அவங்க தராங்க. இதெல்லாம் வாங்குறதுல ஒண்ணு தப்பே கிடையாது. கரெக்ட் தான்க்கா. நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். எதுக்கு கூப்பிட்டீங்களோ? திடீர்னு பிரேயருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு. இப்ப நம்ம இது வருதுல, எலெக்ஷன் வருதுல்ல, எலெக்ஷனுக்காக நம்ம இப்ப ஜெபிக்கிறது தான் கூடி இருக்கோம். சரியா? நம்ம எலெக்ஷனுக்கு வச்சு பிரேயர் பண்ணுவோம். சரிக்கா. சரிக்கா. ஸ்டார்டிங் பிரேயர் நான் பண்றேன். சோத்ரம் ஆண்டவரே, சோதரிக்கிறேன். ஏசப்பா, அப்பா, ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேலையில எங்களை கூடி வர செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, அப்பா, ஏசப்பா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை இருந்துச்சு. ஏசப்பா, நீங்க அந்த நேரத்துல ஆண்டவரே அந்த ஜான்சிக்காவை அனுப்பி ஆண்டவரே ஏசப்பா நீங்க என்னுடைய தேவைகளை சந்தித்தீங்க. அப்பா ஏசப்பா, வருகிற தேர்தல்ல ஆண்டவரே சாரதாக்கா ஜெயிக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, ஜெயிக்கணும் ஏசப்பா. அப்பா ஏசப்பா, நீங்க இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தீர்க்க தரிசனமா நீங்க ஒரு காமிச்சீங்களே ஏசப்பா. கனவுல நீங்க காமிச்சீங்க. கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அவங்களே பைசா தரதுக்கு நீங்க கிருபை செஞ்சீங்களே, அவங்க மூலமா என் தேவையை சந்திச்சீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி. அக்காவை ஜெயிக்க வைங்க ஏசப்பா. ஜெயிக்கணும், அந்த அக்காவெல்லாம் ஜெயிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, எப்படியாவது சாரதாக்காவை ஜெயிக்க வைங்க ஆண்டவரே ஏசப்பா. சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஏசப்பா. மற்ற கட்சியில இருந்து வருகிற தடைகள்லாம் இயேசுவின் நாமத்தினால அகன்று போகட்டும் ஏசப்பா. அப்பா ஏசப்பா, அந்த அக்காவுக்கு நல்ல உடல் பலன் சுகத்தை கொடுங்க. அப்பா ஏசப்பா, பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட கண்டிக்காங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க, பாம்போல இருந்துச்சு ஏசப்பா. அவங்களுடைய உடல் நலத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க.
அப்பா எங்க பெண்களுக்கு அவங்க நிறைய செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. அவங்களை நீங்க எப்படியாவது ஜெயிக்க வச்சிருங்க ஏசப்பா. செய்கிற ஒவ்வொரு கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் தர போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம்ப்பா என் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தலைவியே, நம்ம கோயில் தேர் பக்கத்துல ஒரே கலவரம், ஒரே மக்கள் எல்லாம் அடிப்படி போட்டு வெட்டு குத்தாயிட்டு இருக்கு. அடிப்படி போட்டுட்டு போறானுங்க. நீ அங்க போவாத, மொட்டையும் பார்த்துக்கிடுவான் போ. என்னமோ சொல்றீங்க? எல்லாம் சும்மா பிரச்சாரம் பண்ணும்போது சொல்றதுதான். அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் அந்த அந்த சாக்கடை நாத்தத்துக்குள்ள அங்கேயே போய் நிக்க சொல்றியா? போ போ, அவன் வெட்டுப்படி பார்த்து போட்டுட்டு இருப்பான். இவன் போவான் இந்த இளநீதானே. போ போ, கிளம்பு. சரிமா, நீ எங்க போவாத உன்னைய சுட்டு போடுவான். தலைவி தலைவி. சொல்லுங்க, யாரு? இந்த பக்கத்து ஏரியாவுல இருந்து இந்த பெண்கள் எல்லாமே தண்ணி வரலன்னு சொல்லி ஒரே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சத்தமா பேசுமா, எனக்கே கேட்க மாட்டேங்குது. இந்த பக்கத்து ஏரியாவுல இருந்து தண்ணி வரலன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் போராட்டத்துக்காக வந்து நிக்காங்க. தண்ணி இல்லைன்னா மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதானே, அதை விட்டுட்டு உன்னை யார் அனுப்புனாங்க? உங்களை பாக்கணும்னு சொல்றாங்க. ஏன் இப்ப அந்த மக்கள் எல்லாம் எங்க இருக்காங்க? இங்க வெளியே தான் நிக்காங்க. நீங்க வெளியே போய் சொல்லுங்க அவங்க கிட்ட, மேடம் முக்கியமான விஷயமா ஜனாதிபதி கிட்ட கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல இருக்காங்கன்னு போய் சொல்லுங்க. அவங்களுக்கு தண்ணி வருது, இல்லைன்னா ஜாக்கிரதை தண்ணியை பிடிச்சு குடிப்பாங்க. நமக்கு என்ன, ஆட்சிக்கு வந்துட்டோமா இல்லையா? இருங்க போங்க. உங்களெல்லாம் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். சும்மா நோய் 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 எங்க தொந்தரவு படுத்தக்கூடாது. செக்யூரிட்டி, இவங்களெல்லாம் எதுக்குப்பா நீ உள்ள விடுற? கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்க விடுறியா என்ன? சாரி மேடம். போயிட்டாங்களா? இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, உங்க எல்லாருக்கும் தேர்தல் விழிப்புணர்வு கொடுத்திருக்கிறோம். தயவு செய்து உங்க ஓட்டு நீங்க விலைக்கு வித்துறாதீங்க, ஞானமா செயல்படுங்க. அறிவின் ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆண்டவர் கிரியை செய்கிறார். சரியா? அதனால தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கணுமே தவிர இந்த பர்டிகுலர் தலைவர் தான் வரணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கவே கூடாது. தேசத்துல தலைவர்கள் நியமிக்கிறது தேவனுடைய பொறுப்பு. சரியா? ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தாங்கன்னு நீங்க ஜெபிக்கணும். சரியா? அதனால ஞானமா செயல்படுங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷன் ஆரம்பிக்குது. உங்க ஓட்டை விலை பேசிடாதீங்க. ஞானமா செயல்பட்டு உங்க ஓட்டை போட்டு தேசத்தை அமைதல் உள்ள தேசமாக மாற்றுவோம். என்ன? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி எல்லாரும் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிங்க. சரியா? என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் தேர்தலில் ஓட்டு போட்டு ஜெபிச்சிடாதீங்கம்மா, அப்புறம் உங்களுக்கும் இந்த நிலைமை தான். சரி.